الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அகிலத்துக்கு ஒரு அருட்படையாம் அண்ணா பெருமாள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை அப்படியே அணுகும் விதமாக நடக்கக்கூடிய சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்கள் இங்கே ஒன்றுமுறை இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல நாயனின் சாந்தியும் கருணையும் என்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஜும்மாவை ஆரம்பிக்கிறேன். قال رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب اشرح لي. கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா வரையில் உத்தம நபியும் உன்னத தோழர்கள் என்ற தலைப்பில் நான் தேர்வு செய்திருக்கிறேன். இந்த தோழர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை அப்படியே செய்து முடிப்பவர்கள் தான் இந்த உத்தம தோழர்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி சீராட்டி சொன்னேன். இந்த தோழர்களுக்கெல்லாம் சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் சொன்னார்களோ அத்தனை தோழர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நாம் எடுத்து பார்ப்போமேனால் ஒவ்வொருவருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் சிந்தாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்காது. இந்த இஸ்லாமிய சமூகத்துக்காக வேண்டி, இந்த இஸ்லாம் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிரையும் பொருளையும் மனைவி மக்களை எல்லாம் விட்டு வந்தவர்கள் தான் இந்த உத்தம தோழர்கள். அந்த உத்தம தோழர்களில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த தோழர் யார் என்றால் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறைத்தான் இன்றைய ஜும்மாவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இவர் தனது 30வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றார் என்றும் இவருடைய தாயின் பெயர் சிஹபா என்றும் வரலாற்றில் காணப்படுகிறது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவே மக்காவில் வாழும்போது ஒரு செல்வந்தராகவே வந்தவர். பிறகு இவர் இஸ்லாத்தை ஏற்றதற்காக இவரிடத்தில் யாரும் பொருட்கள் வாங்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாது என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கத்து குறைஷிகளுடைய தலைவர்களால் இவருக்கு ஏராளமான துன்பங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட நிலையை பார்க்க முடியும். அவர் இவர் யாரால் இஸ்லாத்தை ஏற்றார் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் இவர் இஸ்லாத்தை ஏற்றார் என்று வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் நாம் இஸ்லாத்தை யாருக்கு சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு அவர் சொந்த பந்தங்களிலே நல்ல மனிதர்கள் யார் என்னெல்லாம் ஆராய்ந்து இந்த சத்தியத்தை சொல்லும் போது ஒரு 4 பேர் இஸ்லாத்தை இருக்கிறார்கள். 5வதாகத்தான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அப்ப இப்படி இருக்கும்போது முதலில் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தவர் யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றபோது காபாவை நெருங்க முடியாத ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் வணங்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய வீட்டில் வைத்திருக்கிறாராம். அல்லாஹ்வை வணங்குவார்கள் அவர்கள். அப்ப அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த நேரத்தில் சத்தமிட்டு குர்ஆனை ஓதுவார்கள். அப்படி சத்தமிட்டு குர்ஆனை ஓதக்கூடிய அந்த நேரத்தில் மக்காவில் உள்ள குறைஷியுடைய அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் எல்லோரும் அவர் வீட்டை அப்படியே சுற்றி நிற்பார்களாம்.
மக்கள் கேட்கக்கூடிய நிலையை பார்த்து மக்கத்து குறைசிகள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வந்து, நீங்கள் ஓதுவது சரி, ஆனால் நீங்கள் சத்தமிட்டு ஓதக்கூடாது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் வந்து இந்த மக்கத்து குறைசி தலைவர்கள் சொல்றாங்க. அவன் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது பிரச்சனை ஏற்படுகிறது. பிரச்சனை ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது சரிவரான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பையில துணிகளை போல எடுத்து வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, அபிசீனியாவுக்கு போகலாம் என்ற அந்த நோக்கத்தோடு வெளியே போறார். போகக்கூடிய நேரத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குறைசி நண்பர் இவ்வளவு தகனா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தோழர், அவர் சொன்னார், அவருக்கு வந்து நெருக்கமான ஒரு நண்பர். அவர் நீங்க எங்க போறீங்க என்று கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நடந்த விஷயத்தை சொன்னாங்க. சொன்ன உடனே அவர் நேர போறாரு. மக்களில் இருக்கக்கூடிய இந்த பெரும் நிலைவெல்லாம் பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், அடிமைகளை விடுதலை செய்யக்கூடிய மனிதர், தன்னுடைய உழைப்பை கொண்டு மக்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர், இந்த மனிதர் நம்ம நாட்டை விட்டு வெளியே செல்வாரையானால் நமக்கு அல்லாஹ்வுடைய சாபம் எல்லாம் வரும் அப்படிங்கிற செய்தியை வந்து மக்கத்து கோயில்களுக்கு போய் இப்படி தகவல சொல்ற. சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் இருக்கிற பத்தின ஒரு பிரச்சனை இல்லை, நமக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கட்டும். குர்ஆனை ஓதும் போது சத்தம் இல்லாமல் ஓதட்டும். அப்படி ஓதுவாரையானால் அவர் இங்க இருக்கிற பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்க சொன்ன உடனே மீண்டும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க பழைய நிலையை அப்படி தொடர்றாங்க. அது அவங்களுக்கு முடியல, மீண்டும் சத்தமிட்டு ஓடுறாங்க. பிரச்சனை ஏற்படுது. பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரத்தில் இவ்வளவு கவலை என்பவர் விஷயம் சொன்னா அவர் கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை அப்படியே வாபஸ் வாங்கியிருந்தார். மீண்டும் அவங்களுக்கு இருக்க முடியல. இருக்க முடியாத நேரத்தில் தான் அபிசீனியாவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக ஹிஜ்ரத் செய்யறாங்க. அப்ப அந்த ஹிஜ்ரத் செய்து வாங்கும்போது மதீனாவிற்கு வந்தவுடன், அதாவது என்ன சொன்னா அங்க போறாங்க, அங்க வாழ்ந்தவுடன் அப்படி இருக்காங்க. அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மக்களை சேர்ந்த மக்களுக்கு ஏகத்துவம் சொல்றாங்க. சொல்ல இந்த மாதிரி நெருக்கடி. அப்ப மதீனா விட்டு மக்காவை விட்டு மதீனாவுக்கு போன உடனே எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, இந்த அபிசீனியாவுக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிருந்தாங்க. அப்படி போன உடனே அபிசீனியாவுக்கு போன மக்கள் எல்லாம் மீண்டும் இங்கே மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்களிடத்தில் மக்காவிலிருந்து போனாங்க அந்த முஹாஜிர்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களாக ஆக்குறாங்க. இவர் உங்களுக்கு சகோதரர், இவர் உங்களுக்கு சகோதரர் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒவ்வொரு தோழராக சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி அனுப்பக்கூடிய நேரத்தில் தான் சாது ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய
சகோதரர் ஆக்குறாங்க. இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சாரத ரலியோடு இப்படி சகோதரர் ஆக்கின உடனே சாரதர் என்ன செய்தாங்க? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியை கூட்டிட்டு போனாங்க. போன உடனே சொல்றாங்க, நாளைய தேதி முதல் நீங்க என்னுடைய சகோதரர். யாரு சொல்றாங்க? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியை பார்த்து சாஹிப் பின் அபி ரபியா என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி அவர்கள் சொல்றாங்க, நாளைய தேதி முதல் நீங்க என்னுடைய சகோதரர். சகோதரன் சொல்லிட்டு, நான் நல்ல செல்வம் படிச்சவன், செல்வம் படித்த ஒரு மனிதர், எனக்கு தோப்பு துறவுகள் உண்டு, எனக்கு வீடுகள் உண்டு, சொத்து சுகங்கள் எல்லாம் உண்டு, எனக்கு குடும்பங்கள் உண்டு, எல்லாவற்றிலும் உங்களுக்கு பாதி பாதி, இதில் உங்களுக்கு எது வேணும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னவுடனே நம்ம என்ன செய்வோம்? நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல சொத்துல பாதி, வீடுகள்ல பாதி, தோப்பு துறவுகள்ல பாதி, குடும்பங்கள்ல பாதி, இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்காது என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்? சரியென்று இருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடியும். ஆனால் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சாரே பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் மீது உங்கள் குடும்பத்தார் மீதும் உங்களுடைய பொருட்கள் மீதும் அருள் வரம் செய்யட்டும். உங்களுக்கு உங்களுடைய பொருளை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம் சொல்லிட்டு சொல்றாங்க. மக்கள் இருந்து நான் வரும்போது போய பணத்தோட வந்தேன், அந்த பணத்தை வச்சு நான் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்து என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் ஓட்டிக்கிட்டு, எனக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஒரு வியாபார தளத்தை எனக்கு காட்டுங்க அப்படின்னா, எங்க வியாபாரம் செய்ய முடியுமோ அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த இடத்தை எனக்கு காட்டுங்க என்று சொன்ன உடனே நேர கூட்டு போனாங்க. கூட்டு போய் சந்தையில நிறுத்தி சொல்றாங்க, சாஹிப் பின் அபி ரபி அவன் சொல்றாங்க, இந்த தோழர் மக்களில் வந்திருக்கிறார், இந்த தோழருக்கு நான் என்னுடைய சொத்துக்கள்ல பாதி, என்னுடைய தோப்பு துறவுகள்ல பாதி, குடும்பங்கள்ல பாதி என்றெல்லாம் சொன்ன போதும் இந்த சகோதரர் இது எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வியாபாரத்தை காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட இந்த உன்னத தோழருக்கு நீங்கள் எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் சொல்லாங்க. நீங்க என்ன வேணாலும் கொடுங்க, வியாபாரம் மூலமாக எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எது வேண்டுமானாலும் வாங்கலாம். அப்படிப்பட்ட இந்த தோழர் என்று சொல்லி இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த தோழர் சொல்லுகிறார். சொன்ன உடனே வியாபாரம் பார்த்தாங்க, பாலாடை கட்டி நெய் இது எல்லாம் செய்யாங்க, வாங்கி வியாபாரம் செய்யாங்க. வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் வியாபாரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்து செய்கிறான். அப்படி பரக்கத்து செய்து வியாபாரங்கள் எல்லாம் அப்படியே வளர்ந்தோடி வந்துவிட்டு, வளர்ந்தோடி வந்தால் வியாபாரம் மட்டுமல்ல, அவர் செய்யக்கூடிய அதாவது எந்த ஒரு பொருளை விளைச்சல் நிலங்களில் அவர் போட்டாலும் அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும். அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ர் தொழுவிட்டு பள்ளியில இருக்காங்க. ஃபஜ்ர் தொழுது முடிச்சு பள்ளியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவும் பக்கத்தில் இருக்காங்க. பக்கத்தில் இருக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான் என்ன நறுமணம் கேட்கலாம். என்ன நறுமணம் என்று கேட்டவங்க சொன்னாங்க, எனக்கு நேற்று இரவு தான் திருமணம் ஆச்சு அப்படின்னா. நேற்று இரவு திருமணம்னா நாயகம் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் இந்த தோழர்கள் எப்போது இருப்பாங்க. நம்மளை போன்று அல்ல. வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போனான்னு சொன்னா திரும்பி வார வீட்டுக்கு வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்காமல் வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த தோழர்கள். அந்த தோழர் சொல்லுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்காங்க, என்ன நறுமணம்? நேற்று இரவு எனக்கு திருமணம். அவர் பெருமானாருக்கு செய்யாது, இவருக்கு திருமணம் நடந்த செய்தி பெருமானாருக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலையில் எடுத்து பார்த்தோம் சொன்னா, இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கும் போது ஒரு ஜமாத்துக்கு தெரியாம தன்னுடைய குடும்பத்தார் அந்த பொண்ணு மாப்பிள்ள அவங்கள பேசி முடிச்சு ஒரு திருமணம் நடந்தால் நிலை என்னன்னு சிந்திச்சு பாருங்க. அதாவது பக்க வீட்டுல பந்தல் கிடையாது, கொடிமரம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஆனால் திடீர்னு திருமணம். அந்த பெண்ணு வீட்டாளருடைய சம்மதத்தோடு, தாய் தகப்பனுடைய சம்மதத்தோடு ஒரு திருமணம் எளிமையா நடக்குன்னு சொன்னா இன்னைக்குள்ள நிலை என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். என்கிட்ட விடியற்காலம் இருந்தாரு, விடியற்காலம் இருக்கையில இந்த வீட்டுல எந்த ஒரு பந்தல் கிடையாது, ஒண்ணு கிடையாது. யாருக்கு இந்த திருமணம் இந்த ஒரு செய்தியும் கிடையாது. என்ன திடீர்னு இந்த திருமணம்? அப்படி இருக்குமே. ஆனால் மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்ல வேலை வைக்கல இருப்பாரு இல்லைன்னு சொன்னால் பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொல்லி கை காலு மூக்கு கண் என்று வைத்து பேசுவாங்க, பேச மாட்டாங்களா? திடீர்னு திருமணம் இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமணம் எப்படி நடக்கு? இன்னைக்கு கூட நடக்கக்கூடிய திருமணத்தை பார்த்தோன்னு சொன்னா பந்தல், பெரிய மேலாவுக்கு மேலும் யானை வைத்து ஊர்வலம் நடக்கையில் இன்னைக்கு அவ இப்படிப்பட்ட இந்த திருமணம் நடக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில இப்படி எளிமையாக ஒரு திருமணம் நடந்தால் என்ன பேசுவாங்க? இந்த மாதிரியாகத்தான் கை காலு மூக்கு வச்சு எப்படி எப்படி எல்லாம் பேச வேண்டுமோ அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா? அப்துர்ரஹ்மான் பின் அவங்க திருமணத்து மூலமா சட்டம் சொல்லுறாங்க, எந்த ஒரு திருமணம் எளிமையாக நடக்கிறதோ அந்த திருமணத்தில் பரக்கத்து இருக்கிறது என்ற செய்தியை பார்க்கமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தோழர் தான் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எளிமையா திருமணம் முடிச்சாங்க, அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்க, வியாபாரத்துல பரக்கத்து. இப்படியான ஒரு சகோதரர் தான் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்காங்க. என்ன நறுமணம்? பஜித்துல் நேரத்துல ரசூலுல்லாஹ் இருக்காங்க. எந்த ஒரு மனிதனாவது ஒரு மனிதன் திருமணம் செய்து ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்த நிலையை பார்க்க முடியுமா? ஃபஜ்ர் தொழக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் இருக்காங்க. என்ன நறுமணம்? நேற்று தான் திருமணம், நேற்று இரவு திருமணம் முடித்த ஒரு மணமா பிள்ளை ஃபஜ்ர் தொழுகைக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுமா? இன்னைக்கு எந்த ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வராமன்னு பார்த்தா இல்ல. கேட்ட என்ன செய்வோம்? உள்ளடிக்கு கஷ்டமா இருக்கு, எழுந்திருக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய நிலையத்தை இன்னைக்கு பார்க்க முடியும். ஆனால் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க திருமணம் முடிச்ச அன்றே செய்திருக்காங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்த செய்தி நம்ம பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் என்ன திருமணம்? நேற்று தான் திருமணம். நேற்று தான் திருமணம் சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிக்கு நீங்க என்ன செய்யலாம்? ஒரு ஆடு அறுத்து நீங்கள் மக்களுக்கு விருந்து போடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப யாரு இந்த சட்டத்து மூலம் பார்க்கும்போது யாரு விருந்து போடணும்? அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நீங்க ஒரு ஆடு அறுத்து நீங்க செய்யலாம், விருந்து போடலாமே. இன்னைக்கு திருமணம் நடந்ததுன்னா விருந்து எப்படி இருக்கு? இன்னைக்கு திருமணத்துடைய விருந்த பார்த்தோம்னு சொன்னா பெண் வீட்டார் தலையில் தான் அத்தனை சுமத்தப்படுகிறது. திருமணம் முடிஞ்சாச்சு, திருமணம் முடிஞ்சவனே சொல்லிடுவாங்க, நாளைக்கு வரக்கூடிய எங்க குடும்பத்தார்கள் 4 வேலை வருவாங்க, 400 பேர் வருவாங்க, அத்தனை பேருக்கும் நீங்க தான் விருந்து போடணும் என்று சொல்லக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கா இல்லையா? பெண் வீட்டு திருமணம், பெண் வீட்டு திருமணம், பெண் வீட்டிடத்துல அந்த விருந்து என்பது தலையில் சுமத்தப்படும் சொன்னால்
அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களே செஞ்சாங்க, அவங்க திருமணம் பண்ணாங்க, அவங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ், அவர்கள் தான் விருந்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட நிலைதான் இருக்கவே தவிர எந்த ஒன்றும் அந்த நபித்தோழர்கள் என்ன செய்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு செயலைத்தான் நாம் செய்ய வேண்டும். அப்படி இருக்குமே ஆனால் அவருடைய வியாபாரத்தில் பறக்கத்து இருக்கிறது, திருமணத்தில் சந்தோஷமாகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வளர்க்கும் மக்களாக சொல்லி முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாதம் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அனைத்துமே அல்லாஹ்வுக்கு வித்தாட்டுமாறு. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு வாழ்க்கையில அவங்க இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே வாழும்போது உஹது போர், அந்த பத்ர் போர் நடைபெறுது. பத்ர் போர் நடந்ததில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ர் போரில் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அப்படி பங்கெடுத்த அந்த தோழர்களுக்கு சொர்க்கம் என்று இப்படி சொன்னார்களோ அதே போல அந்த செய்தியை போல்தான் இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் இவருக்கு சொர்க்கம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கணும். இப்ப அப்படியே மதீனால வாழ்ந்துட்டு இருக்காங்க. மதீனா அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் தான் உஹது போர் நடைபெறுது. உஹது போர் நடக்குன்னு சொன்னா அந்த உஹது போரில இவருக்கு 20க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயம், 20க்கும் மேற்பட்ட அந்த வெட்டுக்காயங்களோடு இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழக்கூடிய மனிதர்கிட்ட அவருக்கு ஏற்கனவே செல்வாக்கு அதிகமாயிடுச்சுங்க. மனித வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான், ஏராளமான செல்வாக்குகள் இருக்கு. அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவர் சம்பாதித்த சம்பாதித்தை கொண்டு இவருக்கு காலில் வெட்ட, உடம்புல வெட்ட அந்த வெட்டுக்காயங்கள் எல்லாத்தையும் அந்த செலவு, அந்த பணத்தை செலவு செய்யலாம், காயங்கள் இல்லாமல் தழும்பு இல்லாமல் ஆக்கிடலாம். இருந்தாலும் இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த வெட்டுக்காயம் தழும்பை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எவர் ஒருவர் போர்க்களத்துக்கு சென்று காயமடைந்து அந்த காயத்தின் மூலமாக தழும்பு ஏற்பட்டு அந்த தழும்பின் மூலமாக யார் இருக்கிறார்களோ அந்த தழும்பை நாளைக்கு மறுமை நாளில் நரகம் தீண்டாது. என்ன செய்யலாம்? போர்க்களத்தில் போய் அவர் சண்டையிட்டு வெட்டுக்காயம் பெற்ற அந்த தழும்பு இருக்குமே, ஆனால் அந்த தழும்பை நாளை மறுமை நாளில் நரகத்தில் அந்த நரகத்தை தீண்டுவதற்கு அது ஹராம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார். ஒரு மனிதர் சுஜூது செய்யக்கூடிய நெற்றி தழும்பு இருக்குவாருங்க, அந்த நெற்றி தழும்பை நரகம் தீண்டாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ இப்படி சொல்லும் போதுதான் யார் ஒருவர் நோன்பு நோட்டுக் கொண்டு ஜிஹாத் செய்கிறார்களோ, போர் செய்கிறார்களோ அவருடைய முகங்களை 40 ஆண்டுகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை விட்டு நீக்கி வைக்கிறார். இப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வாழ்க்கையில் பார்க்க முடியும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு வாழ்க்கையில எந்த அளவுக்கு சொன்னா தர்மம் செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் இவர் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தர்ம சிந்தனையை பார்த்தோம்னு சொன்னா, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் என்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறார்களோ அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிப்பார். என்னுடைய குடும்பத்தை யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ அவரை அல்லாஹ் நேசிப்பான் என்று சொன்ன உடனே 4 லட்சம் தீனார் தங்க தீனாரை எடுத்துக்கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குடும்பத்தாருக்கு செலவிட்டார்களாம். அப்படிப்பட்ட ஒரு தர்ம சிந்தனை படைத்தவர்கள் தான் இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். ஒரு நாள் அது மதீனாவுக்குள்ள 4
அப்படியே சலசலன்னு உள்ள வந்தா என்ன ஆகும்? ஒரு போர்க்களத்துக்கு உண்டான நிலையை பார்க்க முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த ஒட்டகத்தை ஓட்டிட்டு வருவாரு, அந்த ஒட்டகத்தை ஓட்டிக் கொண்டு வரக்கூடிய அந்த தோழரிடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்காங்க, என்ன இது, என்ன ஒட்டகம் இது? இந்த ஒட்டகத்தினுடைய அந்த மேலே இருக்கக்கூடிய வணிக பொருள்கள் யாருடையது என்று கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல இந்த ஒட்டகம் ஓட்டிக் கொண்டு வந்த அந்த வழிநடத்தி செல்ல வந்த அந்த மனிதர் சொன்னாராம், இது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒட்டகம், அவருடைய வணிக பொருள். சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாராம், பாரக்கல்லாஹு லக்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அருள் வளம் செய்யட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த மனிதர், அந்த ஒட்டத்தை வழிநடத்தி வந்த அந்த மனிதர் போய் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், இந்த மாதிரியாக ஒரு பெண்மணி சொன்னாங்க. சொன்ன நேரம் ஓடி வராங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மா நீங்க இப்படி சொன்னீங்களா? ஆமாம் சொன்ன உடனே என்ன செய்தார் சொன்னா, இந்த 400 ஒட்டகத்தில் இருந்து வந்த எல்லா வணிக பொருட்களையும் மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படியே அள்ளி வழங்கினார் என்று செய்தியை பார்க்கணும். அப்படியே 400 ஒட்டகத்தை கொடுத்தாராம். அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர் தான், அப்படிப்பட்ட ஒரு தோழர் தான் இந்த தோழர். எந்த அளவுக்கு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அவருக்கு என்றால் எளிமையாக நடந்து கொள்வார். அதே போல பிற மக்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் அவருடைய பொருட்கள் எல்லாம் தான தர்மங்களாக அப்படியே வாரி வழங்கக்கூடிய ஒரு தோழர் தான் இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். இவருடைய போல நம்ம வாழாவிட்டாலும் ஒரு அளவிற்காவது அவருடைய வாழ்க்கை பின்பற்றி நாம் செய்யக்கூடிய சம்பாத்தியத்தில், நாம் செய்யக்கூடிய தொழில்களில் வரக்கூடிய அந்த வருமானத்தில் நமக்கு என்ன வருகிறதோ அந்த வருமானத்தில் அத்தனை கொடுக்காவிட்டாலும், இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் போல நாம் கொடுக்காவிட்டாலும், அது வரக்கூடிய வருமானத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்காத்தில் இருக்கும் பாருங்க, அந்ததை நாம் கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு 2% சொல்லக்கூடிய அந்த சக்காத்தை கண்டிப்பாக செய்யணும், நான் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக நீங்களும் நான் ஆய்வு சொல்லி உரை நிறைவு செய்கிறேன். பாகதமான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Allahu Akbar, Allahu Akbar, la ilaha illallah.